கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி இந்த முறை இந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்க போகிறாரு. அதான் கர்த்தர் பேசி இருக்கிறார். 1-2 பேர்கிட்ட மாத்திரம் இல்ல, பல தீர்க்கதரிசிகள் இடத்துல பேசி இருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசி இருக்கிறார். இந்தியாவில் அது எழுப்புதல் துவங்கும். இந்தியாவிலும் அது தென்னிந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்கும். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுப்புதல் துவங்கும். இந்த எழுப்புதல் துவங்கி உலகம் முழுவதும் வியாபித்து வரும். நீங்க அதுக்கு அடையாளம் பாருங்க. உலகத்துல எங்க போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க. உலகம் முழுவதிலும் கர்த்தர் தமிழர்களை சிதற பண்ணி இருக்கிறார். ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருந்தது. தமிழர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு பக்கத்துல பார்த்தா கஷ்டம்தான், வேதனை தான். கர்த்தர் தீமையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். தமிழர்களை எங்கும் சிதறி இருக்க பண்ணி இருக்கிறார். ஏன்னா இந்த தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் முழுவதிலும் வியாபித்து பரவி இருக்க, நீங்க எந்த நாட்டில் போனாலும் நீங்க பார்க்கலாம், அவங்கள உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். கர்த்தர் இங்கே இந்த நெருப்பை பற்ற வைத்த உடனே அது எங்கெங்கெல்லாம் இந்த இனத்தார் இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்தந்த தேசங்களில் எழுப்புதலுக்கு கர்த்தர் அவர்களை காரணிகளாக பயன்படுத்துவார். ஒரு இடத்துல தீ வைக்கனா பஞ்சில் பெட்ரோலை முக்கி ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல பற்ற வச்சேன்னு எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கோ அங்கெல்லாம் எரியுது பாருங்க. அதே போல கர்த்தர் அப்ப இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்படும். இந்த எழுப்புதல் சும்மா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவதல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம வேற நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? சபையெல்லாம் நிரம்பிருங்க. அப்படியா? 1000 பேர் இருக்கிற சபையில 10,000 பேர் வரும். அப்படியா? தசம்பம் கொட்டும். ஓ அப்படியா? அதுக்கு இல்லை எழுப்புதல், வேற ஒரு காரணத்துக்கு வருகிறது. கர்த்தர் இந்த எழுப்புதல்ல 7 விதமான எழுப்புதல்களை கொண்டு வருகிறார். இந்த எழுப்புதல் காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டத்தாரை, இப்பவே கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை எழுப்பி இவர்கள் மூலமாக, அதாவது உங்கள் மாதிரி இருக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்தி உங்ககிட்ட முதல்ல இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் பாத்திரங்களாக உங்களை எழுப்பி கர்த்தர் தேசத்திலே பயன்படுத்த போகிறார். எழுப்புதல் வரும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலை பயன்படுத்துவார். நீங்க எழும்பி நின்ற அந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்யும் போது உங்க ஊழியத்தின் மூலம் திரளான ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள்.